பாரதியார் சொல்லுவார், எல்லாத்தையும் படிக்கிற, ஆழ்ந்து அந்த கவி உளம் காண்கிறார்னா. கவியுடைய உள்ளம் என்னங்கிறது உனக்கு தெரியலையாடா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் வழியில் வாழணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்ன செய்வேன்னா, எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினச்சி பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன். யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா வாங்கன்னா, தெரிஞ்ச ஆள் கூப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனால் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. இங்கே வாங்கண்ணா போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னா. ஆமாண்ணே. அப்போனா கிட்ட வாங்கண்ணா. ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். போன உடனே ஓங்கி பொலார்னு ஒன்று அரைஞ்சான், புட்டேர்னு கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவரை எனக்கு முந்தி புத்தி தெரியாது. கூப்பிட்டாரு, அடிக்கிறாரு, அரை விட்டார். கண்ணுகள்லாம் அப்படியே மின் மின்னு மின்னுங்குது. நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒன்று கேட்டேன், இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கக்கூடாதுங்களா? அடித்தவனே ஏன்டா என்ன அடித்தேன்னு கேட்கக்கூடாதா? எதுக்குங்க என்ன அடிச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில், ஏதாவது கேட்டின்னா இன்னொரு அறை விழுவுன்னா. நான் பார்த்தேன், ஒன்று போதும், ஒன்று போதும். இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்த மனசு வருமா? இதே நினைப்பார், இதே நினைப்பா ஓடு. அவன் யாரு, எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான்? சரி அடிச்சிட்டான், இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை, அடுத்தது அதானே. அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம். நம்மளால் முடியாது. அவனை அடிக்க நம்மளால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸில் சொல்லலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நான் என்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி கை தட்டுறீங்க. நீங்கள் கை தட்டுற பொருளில் நான் சொல்லலை. செலவு ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்று தான் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம்? இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிறார். ஒருத்தல்னா தண்டித்தல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான். சரி, இப்போ நம்மளை அடித்தான், அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சுடலாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுதானே நமக்கு பர்மனெண்ட்டு தண்டனை. இப்போ அடித்தவனை திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான். அவன் மட்டும் மறுபடியும் கோபமாக போவான், மறுநாள் அடித்தாலும் அடிப்பான். என்ன இப்போ இதை செஞ்சிங்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னா. நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நன்னயம் செய்துட்டின்னா அவன் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா. வாழ்நாள் பூரா உனக்கு அடிமை மாதிரி இருப்பான்.
உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம், இவர் நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான். அதனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு நன்மை செய்வோம். எப்போது அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சிடலாம் அப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா சார், என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான், ஆனால் அவனை அடிக்கிறான், குத்துறான், காலால் ஒட்டி உதைக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான். அவன் கிடந்து தவிக்கிறான். நான் போய் இப்போ நன்மை செய்வோம், திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோம்ட்டுன்னு கிட்ட போய் ஏன் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னா. நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடித்தா நான் கேட்காம எப்படி போகிறது, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. போயா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் என்ன தெரியாது? அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிற அப்படின்னா எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. இந்த மாதிரியா 10 ரூபா வாங்கினான், 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா எப்போ கேளு, அப்புறம் தரேன் ஏதோ சொல்கிறான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட, ஏண்டா படுவாவி பயலே 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியடா 10 ரூபாயன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னா, என்ன சொன்னான், 4 வருஷம் பெரியதா, அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ அவசரப்படுற, 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4, அதுக்கெல்லாம் ஏன் பறக்கிற அப்படின்னு. இவனை உதைச்சா என்ன? யோ 10 ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கலாமா அப்படின்னா. யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் எண்ணி குடியா அப்படின்னா. அது சரிதானே அவன் கேட்குறது. நான் பார்த்தேன், நன்னயம் செய்து விடல், டக்குன்னு ஒரு 10 ரூபாயை எடுத்து, இப்போ தான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர், தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் ஊராங்கிட்டெல்லாம் கடன் வாங்கி அவனும் அடிக்கிறான். இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். இனிமேல் பணம் வேணுன்னா இவரே வச்சுக்கலாங்கிறான். ஒரு 50 ரூபா வேணுன்னா ஒரு 5 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் 50 ரூபா. எவ்வளவு வேணுமா தகுந்த மாதிரி அறைய எண்ணி கொடுத்துருவேன். இப்போ 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னு. ஐயோ திருவள்ளுவர் சொன்னபடி நினச்சா சரி நடந்தோம்னா தினம் அடி வாங்கணும் போல இருக்க. அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளை வச்சுக்குவான் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வருத்தமாக இருந்துச்சு. திருவள்ளுவரை திருக்குறள் எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்கிறார். அந்த குறள் அற்புதமான குறள். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடையாது. டேய் நான் சொன்னேன்னு எல்லா பயலுக்கும் நன்மையை செஞ்சுவிட்டு வாங்கிட்டு கிடக்காதடா திருவள்ளுவர் சொல்கிறார். நான் உன்னை நன்னயம் செய்து விடல்னு சொன்னால் எல்லா பயலுக்கும் செய்ய சொல்லலை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்கிறதுலேயும் ஒரு தப்பு இருக்குன்னார். அவர் பண்பு அறிந்து ஆற்றா கிடை. அவன் உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் திரும்ப நன்மை செஞ்சா அவன் மனம் திருந்தி இருப்பானான்னு பாரு, அவனுக்கு நன்மை செய். எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு வாங்கிட்டு கிடைக்காதேங்கிறது. இதான் ஆழ்ந்து கிடக்கும் அவனுடைய கவி குலத்தை தெரிந்து கொள்வதுன்னார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முழுக்க படித்தாதானே தெரியும். திருவள்ளுவர், நான் இன்னைக்கு காலையில் வரும்போது இந்த மகாராணி சில்க்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தா காலையில் கடை திறக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்கிறார். ஒரு திருக்குறள் சொல்லி கடை திறக்கிறார். நான் எங்கேயுமே அப்படி பார்த்ததில்லை. நான் அவரை போய் பாராட்டிட்டு வந்தேன்.
ஐயா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு. நான் முந்தியெல்லாம் காலையில் தான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ மாலையில் ஒரு தடவை சொல்கிறேன்னு சொன்னேன். திருக்குறளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி இது செய்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. நான் இந்த ஊரில் அதை பார்த்தேன். பரவாயில்ல, கரூர் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்கிறார். நம்ம சொல்கிறோம்ல, என் தலையில் எழுதியிருக்கான் பிரம்மா எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்கிறோம்ல. பிரம்மா எழுதியிருக்கானா? அப்படி தான் எழுதியிருக்கானா? சரி, அப்படியே எழுதியிருக்கான்னு வைங்க, அதுதான் வாழ்க்கையா? சார், எனக்கு கால் விளங்காது, இந்த கால் நொண்டி பிறக்கும் போதே அப்படின்னு வச்சுங்க. நம்மளை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான், படைச்சிருக்கான். கால் இல்லாதவனா நொண்டிக்கிட்டே கடைன்னு சொல்லி அனுப்பிட்டான். சும்மா கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு கடந்துடலாமா, இல்லை அதை வச்சுக்கிட்டே எப்படி முன்னேறலாம்னு பார்க்கலாமா? திருவள்ளுவர் சொல்றார், பொறியின்மை யாருக்கும் பழி என்று. இல்லாமல் இருக்கலாம் ஐயா, ஒருத்தர் கண்ணே இல்லாமல் இருக்கலாம். நான் திருவாரூரில் ஒரு கல்லூரியில் பேச போனேன். பார்வை இல்லாதவர் தான் பிரின்சிபல். அங்கே எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? கடவுள் அவரை ஒன்றும் தெரியாதவனை ஆக்கி அனுப்பிட்டாரு. அவர் அப்பதான் போச்சு, செல்லாம் போச்சா போடான்னு உட்காந்து இருந்தாருன்னா வீட்டில் எங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? இல்லையே, அதை மீறி முன்னேறணும்னு நினைக்கிறான். என்ன விதினா என்னங்க? ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணம் ஆகி ஒரு 90 நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு 60 நாள் ஒன்று முடிஞ்சது, 30 நாளும் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அவன் வேற எதை பற்றியும் கவலைப்படல. 90 நாளும் ஓட்டிட்டான். 91வது நாள் காலையில் மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறா. இவன் பார்த்துட்டு கேட்டான், இன்னைக்கும் அதுதானான்னா. என்னன்னா, ரவா உப்புமா வச்சிருக்கா. இந்த 90 நாளுமே ரவா உப்புமா தான், 91வது நாளும் ரவா உப்புமா தான். இன்னைக்கும் அதுதானா? அதுக்கு அவன் பொண்டாட்டி சொன்னா, என்னைக்கும் இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியாதுங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஃபன் இதுதான் அப்படின்னா. ஐயையோ, தெரியாதவளை போட்டு நம்ம என்ன பாடப்படுத்தக்கூடாதே, வா பெரிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம், நிறைய பலகாரங்களை காட்டுவோம், காட்டி நல்லது நாளது தெரிஞ்சுக்கிட்டா எது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு செய்வா, நல்லாயிருக்கும், மாற்றிடலாம் இவளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனான். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால், சார் ஐயா வாங்க, இந்த சாதாரண டீ கடைக்கெல்லாம் போனோம்னா சூடாக என்ன இருக்குன்னு கேட்டால் அது இருக்குது இது இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லுவார். நாம் அதில் ஏதாச்சும் கேட்கலாம். பெரிய ஹோட்டலுக்கு போனால் அவரும் பேச மாட்டார், நம்மளும் பேச முடியாது. ஒரு சீட்டை எடுத்து அப்படி கொடுப்பார் கையில், அது மெனு கார்டும்பார். அதில் இருக்கும் வரிசையாக, அதை பார்த்து நம்ம சொல்லணும். அதில் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு. நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதது மட்டும் இல்லை, தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கிறான். இப்படியே பார்த்தான், ஒன்றும் புரியல. ஓரத்தில் 1 to 3 இருக்குது, அதுதான் அவனுக்கு தெரியும். ஒரு 10 வரைக்கும் தான் தெரியும். அது பார்த்தான். சரி, இதை வச்சு ஒப்பேத்துவோம் அப்படின்ட்டு நம்பர் 8 கொண்டான்னா. அதில் 8ங்கிறது ரவா உப்புமா. அவன் கொண்டு வந்து வச்சான். இவன் பார்த்தான், ஐயையோ ரவா உப்புமாவை தெரியாதனமாக 8 சொல்லிட்டோமே அப்படின்ட்டு
இப்போ அவன் பொண்டாட்டி கேட்டால், நான் அதே செய்கிறேன்னு தானே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, இங்கேயும் வந்து அதுக்கே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே, ஏன்னா ஆர்டரா பண்ணேன், நம்பர் சொன்னேன் அது வருது அப்படின்ட்டு. இல்லை இல்லை இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சமாளிக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறேன், இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருன்னா. சாப்பிட்டான். இப்போ அடுத்தபடி என்ன செய்யலாம், வேறு ஏதாவது மாற்றி சொல்லணும்ல, இளவு நம்பர் சொன்னோம்ல, 9 கொண்டா அப்படிங்கிறோம்னு வச்சுக்கோயேன், அவன் அரிசி உப்புமாவை கொண்டாந்து வச்சான்னா இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஒரு சனியை எய்த்தாப்புல என்னடா சாப்பிட்றான்னு பார்த்தான், அவன் ரவா உப்புமா சாப்பிட்றான். இவன் நேரம் அவனும் ரவா, அவனுக்கு அது பிடிக்கும் போல இருக்க, கேட்டு வாங்கி சாப்பிட்றான். சரி இப்போ சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடித்தவொடனே வேறு ஏதாவது மாற்றுவான்ல, அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து அது சொல்லலான்னா. அந்த பேரர் வந்தார், சார் நெக்ஸ்ட் அப்படின்னா. அந்த பயலுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ரிப்பீட்டுன்னா மறுபடியும் அதையே கொண்டான். நம்ம பையன் என்ன நினச்சான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவனும் வந்து சார் நெக்ஸ்ட்டுன்னா ரிப்பீட் அப்படின்னா. மறுபடியும் வந்து ரவா உப்புமா வந்து இதை தான் சொல்கிறான், ரவா உப்புமாவை இவன் விட்டுடலான்னு நினைக்கிறான், ரவா உப்புமா இவனை விட மாட்டேங்குது. அதுதான் என்ன சொல்கிறான், இதுதான் விதிங்கிறான். இதுக்கு பேர் தான் நீ விடலான்னு நினைப்ப, அது ஒன்று விடாது, இதாண்டா விதின்னா. ஆனால் அறிவுபூர்வமாக நினச்சி பார்த்து அதை மாற்றிக்க முடியும் இல்லையா. நான் சார் ஒன்று சொல்கிறேன், விதியை நான் எப்போ என் வாழ்க்கையிலேயே விதியை பயன்படுத்தி வெற்றிகரமாக சமாளித்தேன், அதை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் ஒரு அதுக்கு வந்து 109 வயசு கிழவி, ரொம்ப காலமாக இருந்துச்சு, முடியாமல் கிடந்துச்சு, அது இறந்து போச்சு. 109 வயசில் ஒரு கிழவி இறந்ததுன்னா வருத்தமாகவா இருக்கும்? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சரி அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப நாளாக பாடாப்படுத்தியிருக்கு, படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கு. அந்த அம்மாவும் அதுக்கும் கஷ்டம் தானே, அதுக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை அப்படின்ட்டு அப்பாடான்னு இருக்கோம். எல்லோரும் முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்தாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவன் இவன் எல்லாம் வந்து அதெல்லாம் வேலை முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோம். அவங்க லீவு போட்டு தானே வந்திருப்பாங்க, ஊருக்கு போகணுன்ட்டு பார்ப்பாங்கல்ல, கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது சொன்னாங்க, எல்லோரும் போயிடக்கூடாது, யாராவது ஒருத்தராவது வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கணும், இருந்து வர்றவங்களுக்கு வர்றதுக்கு 2 நாள் கழித்து சில பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா சொல்ல, எனக்கே அந்த பாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை என்னன்னு தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்குது. நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன், இந்த பாட்டி நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எந்த உறவு முறையில் நம்ம வீட்டில் அது இருக்குது அப்படின்னேன். நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், அது படுத்தே இருக்குது, என்ன அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் சித்தப்பா இருந்தார்லடான்னார். இருந்திருப்பார். அவர் மாமியாவோடன்னார். நிறுத்துங்க, கிளம்பி வேணா இருந்துட்டு போட்டும், அதுக்காக நீ உறவு முறையெல்லாம் சொல்லி என்னை பாடாப்படுத்தாதப்பா அப்படி. அந்த மாதிரி இருந்தது. அது போயிட்டு எல்லாம் வந்தவெல்லாம் சொல்கிறான், நாங்களாம் போகிறோம் வரோம், நீ யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா. யார் இருக்கிறதுனா எல்லோரும் சேர்த்து என்ன நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள்லாம் போகிறேங்கிறீங்க, என்னை வந்து இருக்க சொல்கிறீங்களே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது இல்லைடா, வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்லணும், அது உனக்கு தான் சரியாக வரும்னு சொன்னேன். நான் என்ன அப்படி சொல்கிறவனான்னு கேட்டேன். எங்கள் சித்தப்பா இருந்தவர் சொன்னார், இல்லைடா 18 வருஷமாக ஒரே பாடத்தை நடத்திட்டு இருக்கீங்களே நீ பள்ளிக்கூடத்தில், அந்த புஸ்தகம் மாறவே இல்லை, 18 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன், அதே திரும்ப திரும்ப நடத்திட்டு. அதுமாரி வர்றவங்களுக்கெல்லாம் அதே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும்னு போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வர்றவங்ககிட்டலாம் சொல்லணும்ல. சார் எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார், செத்து போன அன்றைக்கே வரலாம்ல, வரல.
அவன் எங்கேயோ போட்டான். 4 நாள் கழித்து துக்கம் கண்டுக்கிறதுக்காக வர்றார். ஆனால் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துண்டை எடுத்து வாயில் வச்சு பொத்திக்கிட்டு வர்றான். அப்படி பொத்திக்கிட்டு அப்படி வர்றான். தம்பின்னா வாங்கண்ணே உட்காருங்க. பாட்டி தான். அவன் சந்தேகத்திலே வர்றான், செத்தது பாட்டியா? அவருக்கு அவன் ஒன்றும் தெரியாமலே வர்றான்னு வச்சுக்கலேன். தம்பி பாட்டி பாட்டி தான் உட்காருங்க. என்ன பண்ணுச்சு? 109 வயசில் ஒரு கிளவி சாவறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு 109 வயசு ஆனதே ஒரு காரணம்தான். இவன் கேட்குறான் என்ன பண்ணுச்சின்னு கேட்குறான். அது கேட்கணுங்கிற முறைப்படி கேட்குறான் அவன், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுச்சின்னா நான் சும்மா ஏதாவது சொல்லணும்ல. இந்த பக்கம் அது பேசியே ரொம்ப காலமாச்சு. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. நம்ம டாக்டர்கிட்டலாம் கொண்டு காமிச்சோம், முல்லை இறந்து போச்சு அப்படின்னு. அதுக்கு வந்தவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னு. ஏன் நானே சும்மா சொல்கிறேன். அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான், ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க? அவர் என்ன டாக்டர்? அவர் யமனுக்கு ஏஜென்ட் மாதிரில வேலை செய்கிறாரு அப்படின்னு. நான் என்னமோ சொல்கிறேன், அதுவே விட மாட்டேங்கிறீடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்தவன் வர்றவனுக்கு சொல்லலாம்ல, அதுக்காக என்ன செஞ்சுருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்க வேண்டியது தானே. எதை 109 தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டு போய் அது வழியிலேயே போய் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நம்மளை பாடாப்படுத்தணுங்கிற ஆசையில் சொல்கிறான். அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானேன்னா, சரி அடுத்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவன் போச்சுட்டான். அடுத்தபடி ஒருத்தன் இதேமாரி துண்டு. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, துக்கத்துக்கு வர்ற ஆட்கள் துண்டை வாயில் வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுது. அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான். நம்மளுக்கே துக்கம் இல்லை, போனது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதில் இவருக்கு என்ன துக்கம்? இவர் வீட்டுக்கு அந்தாண்ட உள்ளவர், அவர் வரும்போது வச்சுட்டு வர்றாருன்னா துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம், தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி அப்படிங்கிற விஷயத்த உண்மையை நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஆள் வந்தான், தம்பி நான் உட்காருங்கண்ணே. பாட்டி தான் உட்காருங்க. என்ன பண்ணிச்சேன்னு நான் சொன்னேன், இங்கே வலிக்குதுன்னு சொன்னிச்சு, தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. தஞ்சாவூர் சொன்னதா? ஏன்னா மேற்கொண்டு அவனை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. சார் வந்தவன் அதோட போகலாம்ல சார், ஒரு காப்பியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகலாம்ல. ஏன் தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனீங்கிறான். என்னடா இது, தஞ்சாவூரை சொன்னால் விடுவான்னு பார்த்தா இவன் தஞ்சாவூருக்கும் ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு, ஏங்க தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனால் என்னன்னு. அட ஏன் தம்பி, தஞ்சாவூரில் வைத்தியமாக பண்ணுறான், வியாபாரம்ல பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன கை வைத்தியமாக பண்ணிருக்கலாம்ல அப்படின்னா, சரி அடுத்த ஆளுக்கு கை வைத்தியம் வச்சுக்கலாம் போட அப்படின்னுட்டு அனுப்பி விட்டுட்டு பார்த்தேங்க. இப்போ என் மனசு கஷ்டமாக, எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறான். இப்போ அவனுக்கு கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? ஏதோ அந்த கிழவியை நான் கொண்டு விட்டது மாதிரியும், இவன் எல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேட்குறானே தவிர துக்க விசாரணைக்கு வந்தவன் மாதிரி தெரியல எனக்கு. என்ன அப்புறம் ஒருத்தன் வந்தான், தம்பி நான் உட்காருங்க. பாட்டி தான். என்ன பண்ணிச்சு? அடுத்து அதானே கேட்பான், என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு. அவனுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன? நான் ஏதாவது சொன்னால் தானே அவன் கேட்கலாம். நான் தான் ஒன்றும் பண்ணலைன்னா, ஐயா என்னடா இவன் இந்த மாதிரி ஏடா கூடமாக பேசுகிறானேன்ட்டு அப்புறம் அவனா விதி முடிஞ்சு போச்சுங்க, விடுங்க. அது சார் தான்ட்டு போயிட்டான் சார். இப்போது இந்த விதிங்கிறது எதுக்கு சௌரியமாக இருக்குன்னா, காரணம் சொல்ல முடியாமல் ஒன்று நடந்துட்டுன்னு வைங்க, அதுக்கு இதை போட்டோம்னு வைங்க, அவனும் அடங்கிடுவான். ஜப்பானியர்கள் சாப்பிடுவதை நான் பார்த்துருக்கேன்.
ஜப்பானியர்களை பல விதத்தில் நம்ம எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருப்போம். அவங்கள பார்த்து கற்றுக்கணும். அவங்கள பார்த்து முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரும் பாடம் இருக்கிறது. என்ன பாடம்னாக்க, அவங்க சாப்பிட்ற விதத்தை நீங்கள் அதை பற்றி படித்து பாருங்கள், கூகுள் பண்ணுங்க. நீங்கள் முதல் விஷயம் என்ன தெரியுமா? நடந்துக்கிட்டே சாப்பிடவே மாட்டாங்க ஜப்பானில் ஒருத்தர் கூட. நீங்கள் ஜப்பானுக்கு போனால் பாருங்கள், இல்லை நீங்கள் படத்தை பாருங்கள். தண்ணி குடிப்பாங்க, வேற ஏதாவது குடிப்பாங்களே தவிர, இப்போ நாம் தெருவில் போகும்போதே தின்னுட்டே போகுது பழுது. அதுக்கேற்ற மாதிரி தெருவில் வித்துக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போ நான் சென்னையில் சாலி கிராமம்னு ஒரு பகுதியில் இருக்கேங்க. அதை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்துடாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். அங்கே நடந்து அவர் வீடு செல்ல பல நாட்கள் ஆகும் மாதிரி ரொம்ப டைம் ஆகும். அங்கே இந்த மெட்ரோ போட்டுட்டு ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, 1 இன்ச்சு நகரில். ஆனால் மனுஷன் போக முடியாது, 2 வீலர் போக முடியாது, காரு போக முடியாது, பஸ்ஸு நின்று போகும். இத்தனையும் அங்கேயே நின்னாலும் அங்கே நிற்காம நடக்கிற ஒரே விஷயம் சாப்பாட்டு வியாபாரம். 1 கிலோமீட்டரில் நாம் தான் நின்று தானே போகிறோம். நான் ஒரு நாள் எண்ணினேன், 1.5 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 17 பிரியாணி கடை இருக்குங்க. சத்தியங்க, நீங்கள் வேணால் சாலி கிராமத்துக்கு எண்ணி பாருங்க. அதில் மற்ற நாட்டினுடைய உணவுகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம்ல. இப்போ நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எதை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் சுவையை உள்ளே சேர்த்துருவோம். இந்த சைனாக்காரன் நம்ம ஊரில் நூடுல்ஸ் சாப்பிட்டா கிட்டத்தட்ட இறந்துருவான். ஏண்டா இதுக்கு பேரடா நூடுல்ஸ், அவனால் நம்ப முடியாது, அது பேர் நூடுல்ஸ். ஆனால் நாம் என்ன செய்வோம், நாம் போகிற கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு, அதில் கொஞ்சம் மிளகாவை அரைச்சி போட்டு, நாம் சேர்க்குற உப்பு, எப்பவுமே உப்பு நம்மளுடைய உணவில் ரொம்ப அதிகம். உப்பை அள்ளி கொட்டி, அது மேலே முடிஞ்சால் கொஞ்சம் காரக்குழம்பையும் விட்டு, அதுக்கு பேர் மட்டும் நூடுல்ஸ். ஆனால் இப்படி விதவிதமாக நான் பார்க்க அத்தனை பேரும், நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நாங்கள் எல்லாம் அந்த முதுகில் பின்னாடி ஒன்றத்தை மாட்டிக்கிட்டு, அங்கே ஒரு பைக்கை நிறுத்தி வச்சுட்டு, அந்த ஹெல்மெட்டை அந்த பைக்லேயே பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுக்கிட்டு தெருவுலேயே தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் இதே மாதிரி ஜப்பானில் ஒரு ஆளை கூட நீங்கள் பார்க்க முடியாது. தண்ணீர் குடிப்பாங்களே தவிர தெருவிலே அவர்கள் நின்று சாப்பிடுவதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், உணவுக்கான மரியாதை அது இல்லை என்பது அவர்களினுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ வேறு வழி இல்லாதவங்க நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, ஆஃபீஸ்லேருந்து வராங்க, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, வழியில் தாங்க சாப்பிட்ணும். ஆனால் அந்த உணவுக்கான மரியாதை அது அல்ல. ஜப்பானியர்கள் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய வீடுகளில் டைனிங் டேபிள் இருந்தால் கூட விருந்துகள் வருகிற போது தாழ்வான மேஜைகளை போட்டு தரையில் உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. முதல்ல அவங்களால தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியுது, அதுக்கே அவங்கள நம்ம பாராட்டணும். நம்ம ஊரில் தரையில் உட்காந்துருது, எழுப்பி விட 7 பேர் வெந்திருக்கு. வயசு ரொம்ப இல்லை, முதியவர்களாக இருந்தால் நம்ம எழுப்பி விடலாம். வயசு ஆலை இப்போதான் சில இளந்தாரி பையனாக இருக்கான், தரையில் உட்காருது நினைச்சு கூட அவனால் பார்க்க முடியாது. நம்ம அப்பத்தாலாம் ஒரு 70 வயசு 80 வயசு மட்டும் தரையில் உட்காந்துக்கிட்டு யார் துணை இல்லாமல் பளிச்சுன்னு எந்திரிச்சேன். அதெல்லாம் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு. ஜப்பானியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க உணவிலேயே அதிகமான ஆயில் கண்டென்ட் கிடையாது. அதனால் கீழே உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமாக அந்த சாப்பாட்டு முதல் கவளத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த உணவை கொடுத்தவர்களுக்கு நன்றி என்று அவர்களுடைய மொழியிலே சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார். நமக்கு கூட அதெல்லாம் இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி மாறிட்டோம்னாக்க, அதை வீட்டில் சமைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்லுங்க நீங்க, ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இங்க ரஷ்யாவுக்கும் இதுக்கும் நடக்கிற சண்டையா, இல்ல இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மேல குண்டு இன்னைக்கு போட்டாங்களா இவங்க, இதெல்லாம் பிரச்சனையா? அதெல்லாம் நாங்க அசால்ட்டா சமாளிப்போம் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை காலையில இன்னைக்கு என்ன சமைப்பது. இந்த அம்மாவுக்கு நடுராத்திரியில சிலதுக்கெல்லாம் தூக்கம் வராது. நடுராத்திரியில் எந்திரிச்சு, ஐயோ நான் இட்லிக்கு மாவே வைக்கலையே, நடுராத்திரியில சிலது அரைக்கும்.
காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பெரிய பிரச்சனை. அவர் வீட்டுக்காரர் பசங்கள்லாம் எந்திரிக்கிற மட்டும் காத்திருக்கோம். என்னடா சமைக்கிறது இன்னைக்கு, என்னங்க சமைக்கிறது, வீட்டில் மாமியார் மாமனார் ஐயா அத்தை என்ன அத்தை சமைக்க, என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஏதாவது ஒன்று செய், ஏதாவது ஒன்று செஞ்சா இதையா செஞ்ச, நீ தானே சொன்ன ஏதாவது செய்யின்னு, சொன்னியா இல்லையா நீ ஏதாவது செய்யின்னு? அவராவது பாவம், அவரால் வாயை திறந்து சொல்ல முடியாது, முகத்தில் தான் காட்டுவார். பிள்ளைங்க சொல்லிடும். 3rd டைம் இது இந்த வாரத்தில், 3rd டைம். என்னடா 3rd டைம்? இதே உப்மாவை நீ செஞ்சு 3rd டைம் இது. அந்த அம்மாவுக்கு செய்ய முடியாதுன்னு இல்லைங்க, எது வேணா என்ன செய்யறது. இதில் மூளை பெண்களுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க. பெரும்பாலும் ஆண்களினுடைய மூளை அமைப்பு பெண்களுடைய மூளை அமைப்பு ஒன்று தான், பெரிய வித்தியாசம் கிடையாது, சிறு சிறு வித்தியாசங்கள் தான் உண்டு. இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் விமனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணும், மென்னுக்கு ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். சிறு சிறு வித்தியாசங்கள் தான். ஆனால் எனக்கு என்ன தோன்றும் என்றால், பெண்களினுடைய மூளையினுடைய எல்லா இழுப்பறைகளிலும் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கடுகு, மிளகு, தனியா, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதைத்தான் போட்டு ஆடு. ஏன்னா வேற சிந்திக்கவே முடியாதுங்க. ஏன்னா சமையல் என்பது அவ்வளவு தூரம், சமைக்கிற வேலை பெரிய வேலை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சமைக்கிற சில வீடுகளில் ஆண்கள் சொல்லுவாங்க, என்ன நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற, என்ன சமைக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமா, இன்னைக்கு நான் பிரியாணி செய்கிறேன். உடனே அந்த அம்மா இருகை கூப்பி கும்பிடும், வேணாங்க நானே செஞ்சிடறேன். என்ன நீ ரொம்ப எப்போ பாரு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, காலையிலேருந்து நான் எனக்கு எவ்வளோ வேலை, இன்னைக்கு நான் செய்கிறேன். செஞ்சிருவார், நல்லாவும் செய்வார், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்னன்னா, அவர் செஞ்சு முடிச்சுட்டு அதை அண்டாவோ குண்டாவோ அதை வச்சுட்டு தலையை தொடச்சிட்டு போனவர் தான். இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா 2.5 நாள் ஆகும் சமையல் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறது. எவ்வளோ நாள்? 2.5 நாள். இப்படியோ செய்யும் சமையல் ரூமை. அதனால தான் முதல்லயே விழுந்து கும்பிடுது, வேணாங்க நானே சமைக்கிறேன். இப்போ சமையல் என்பது நமக்கு ஒரு வாழ்வியல் நெறி. வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி உள்ள போக சொல்லுது, டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். ஏன்னா அதே ரொட்டி தான், அந்த ஆள் மூஞ்சி சுளிக்காம அதே தினம் சாப்பிட்றாரு, ஒரு கவலை இல்லை. நம்ம வீட்டில் நடக்குமான்னு சொல்லுங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு சமைக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சதா சமைக்கணும், நேத்திக்கு முந்தா நாள் செய்யாததா பார்த்து செய்யணும். நாம செய்யும் போது வீட்டில் இருக்கிற பொருளுக்கு அனுசரணையா செய்யணும். இப்போ ரொம்ப செலவழிக்க கூடாது, ரொம்ப மீஞ்சக்கூடாது. இதில் சில வீடுகளில் கணவர்கள், இங்கே கரூர்காரங்களாம் அப்படி கிடையாது, நல்லவங்க. மற்றவங்கள பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீட்டில் மகன்கள் இருக்காங்களே, திடீர்னு அம்மா கிட்ட, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி, இப்போ கூட அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப குறுக்கு வலிக்குது, முதுகெல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு மிளகு ரசம் வச்சு ஒரு கத்திரிக்காய் கறி செய்யலான்னு சொல்லி, பொரியல் செய்யலான்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்து 10 பேர் வராங்கம்மா. 10 பேர் 10 நிற்கும். அது எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நிற்கும். ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தா நல்ல 1.5 நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த அம்மா என்கிறவள், அவள் என்ன மேஜிக் செய்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எதை தூக்கி எதில் போட்டா, எதை எதோட சேர்த்தா, நேத்திக்கு செஞ்ச ஏதோ ஒன்றை எதோடையோ மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்றா மாற்றி இந்த 10 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அது அம்மா என்கிறவளால் மாத்திரமே. அது எங்கள் வீட்டிலலாம் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கிறதுனா, இப்போ எங்கள் அம்மாவே இல்லை, நான் ஸ்கூலில் நான் ஸ்கூலில் படித்த எவ்வளோ காலம் ஆச்சு, ஸ்கூலில் என்னோட படித்தவங்களை ஏதாவது தற்செயலாக நான் சந்தித்தாலோ, இல்லை எங்கள் நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் சில சமயம் அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க. மொதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா, உங்கள் அம்மா அன்றைக்கி ஒரு நாள் ஒரு புளிசோறு செஞ்சாங்களே, அதை மறக்கவே முடியாதும்பாங்க. நம் வீட்டுக்கு வருகிற அத்தனை நண்பர்களும் நம்முடைய அம்மாவை அவர்களும் அம்மா என்று ஏன் கூப்பிட்டார்கள் தெரியுமா? நம்முடைய அம்மா
நமக்கு போடுகிற சோற்றையும் நம் நண்பர்களுக்கு போடுகிற சோற்றையும் வேறுபடுத்தி போட்டவளாக ஒரு நாளும் இருந்ததில்லை. இதுக்கு ரிவர்ஸும் நடக்கும். பையன் வந்து ஒரு நாள் சொல்ல, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் இன்னைக்கு வர, ஒழுங்கா சொல்லு எவ்வளோ பேர் வராங்க? 6 பேர் கண்டிஷனாக வராங்கம்மா. கடைசியில் பார்த்தா 2 பேர் தான் வருவோம். இந்த அம்மா 6 பேருக்கு செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ சிலதெல்லாம் மிச்சம் ஆயிரும்ல, மிச்சம் ஆனதெல்லாம் எங்கே போகும்? குப்பை தொட்டிக்கு என்ன நினைக்கிறீங்க? வேற வேற பேரில் அடுத்த நாளில் நமக்கே வந்துச்சு. நம்மளால கண்டிஷனாக கண்டுபிடிக்க முடியாது இது நேத்தியோட மிச்சம்னு கண்டே பிடிக்க முடியாது. பேரை மாற்றும், கலரை மாற்றும், டேஸ்ட்டை மாற்றும், அதில் ஏதோ ஒன்றத்தை கலக்கும். புதுசாக உனக்காக தான் செஞ்சுருக்கேன். நாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தான் விஷயம் தெரியும், வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு. ஏன்னா அவர் பல முறை இதை அனுபவிச்சிட்டார். அதனால இப்போ இவ்வளவையும் செய்கிற தாய், பல வீடுகளில் நாம் சந்தித்த நம்முடைய அம்மாக்கள் அவங்களுக்கு நல்ல வீசி போட்டு செய்யறதுன்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. கை நிறைய எடுத்து போடுறது, கை நிறைய எடுத்து அப்படி வசதி இருக்காதுங்க. எல்லா வீடுகளும் அப்படி வசதி இருந்ததா? வசதி இருந்தா கூட டு பி ஃப்ரூகல், அதாவது கம்மியாக செலவழிப்பது என்பதுதான் அவர்களினுடைய ரத்தத்திலேயே இருந்தது. வீசி போட்டு எடுத்து எல்லாத்தையும் நல்லா செய்ய மாட்டாங்க. குறைவான செலவில் நிறைவாக நம்முடைய வயிறுகளை நிரப்பினார்கள். அந்த உணவு நம்முடைய தட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை நாம் மதிக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைக்கு உங்கள் முன்னால் இந்த அரங்கத்தில் நான் வைக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் 3 மாதம் 4 மாதத்துல முதல்ல அந்த பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிற போது இன்றைக்கு தாய்மார்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, ஃபோன் அந்த குழந்தையோட கையில் கொடுத்து சாப்பாடை கொடுக்குறாங்க. என்ன காரணம்? அப்பதான் தின்னுது, இல்லாட்டி தின்னவே மாட்டேங்குதுன்று. அதுவும் ஃபோனை பார்த்தா நல்லா சாப்பிடுது, பார்த்துக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நிறுத்த மாட்டேங்குது. அது இந்த கோகோ மெலன் ஒன்று, சின்ன பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். கோகோ மெலன் ஒன்று இருக்கு, அது ஓடாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா சின்ன பிள்ளையும் அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய தவறை நாம் செய்கிறோம் என்றால், அந்த குழந்தைக்கு நீ சாப்பிடணும்னா எதையாவது பார்த்துட்டு தான் சாப்பிடணுன்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் 3 மாதத்தில் 4 மாதத்தில் 6 மாதத்தில் ஏற்படுத்திட்டீங்கன்னா அது எவ்வளவு நாளானாலும் அந்த வழக்கம் மாறவே மாறாது. உன்னுடைய தட்டிலே இருப்பது என்ன, அது இங்கே வருவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லி, இது ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆணி வேராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் தான் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரு, அன்னதாத்தா சுகீபவ எல்லா மொழியிலும் இருக்கு. தெலுங்குல இருக்கு, கன்னடத்தில் இருக்கு, மலையாளத்தில் இருக்கு. இது இல்லாத மொழியே கிடையாது. யார் எனக்கு சோற்றை கொடுத்தார்களோ அவர்கள் நன்கு வாழ வேண்டும். ஏன்? அவர்கள் எனக்கு உயிரை கொடுத்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் மற்றவர்களினுடைய வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பசித்த வயிறுகளுக்கு சோறு போடுவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கிராமங்களில் நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் கண்ணார பார்த்துருக்கேன். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இரவு சோறை திண்ணையில, வாச திண்ணையில வச்சுதான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த பாட்டியோ அந்த அப்பத்தாவோ சாப்பிடு, தெரு வழியா யாரோ போவாங்க, யாருன்னே தெரியாது, எப்ப வந்து சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது நம்ம வீட்டில் ஒரு வழக்கம் உண்டு, இந்த சோத்துல தண்ணி ஊற்றிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சோத்துல தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. என்னங்க ஒத்துருமை, அந்த அம்மா மாத்திருந்தா தலையாட்டு. இப்பெல்லாம் அந்த வழக்கம் கிடையாது, முன்னாடி அது உண்டு. எல்லாம் சாப்பிட்டீங்களா, ஏய் அப்பா சாப்பிட்டாரா, தாத்தா சாப்பிட்டாரா, அப்பத்தான் சாப்பிட்டுருச்சா, சரி தண்ணியை ஊற்றிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு வேலை க்ளோஸ். அதோட சோத்துல தண்ணியை ஊட்டிட்டிங்கன்னா வேலை அன்னையோட முடிஞ்சுது. ஆனால் கிராமப்புறங்களில் வாசலில் ஒரு கிழவி உட்காந்துருக்கும். அந்த கிழவி யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த மருமகள் தான் வந்து தண்ணி ஊற்றுறவ. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, அத்தை நான் சோத்துல தண்ணி ஊற்ற போகிறேன், இருமா கடைசி பஸ் போன உடனே தண்ணி ஊற்றலான்னு சொல்லும். இப்போ கேட்டுட்டு இருந்தா நமக்கு புரியாது, கடைசி பஸ் போகிறதுக்கும் சோத்துல தண்ணி ஊற்றுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. கடைசி பஸ்ஸில் ஒருத்த அந்த ஊரில் வந்து இறங்குவான். அவனுக்கு அந்த ஊரில் சாப்பிட்றதுக்கு பெரிய ஹோட்டல்லாம் எதுவும் இருக்காது.
அப்படி யாராவது விருந்தாளி வந்தா அவன் வயிறு கூட வாடக்கூடாது என்று நினைத்த ஒரு கலாச்சாரம் தான் தமிழ் நிலத்தினுடைய கலாச்சாரம். நம்முடைய ஐம்பெரும் காவியங்கள் என்று நாம் போற்றுகின்ற தமிழ் இலக்கியத்தினுடைய மணிமகுடங்களுள் ஒன்றாக திகழ்வது மணிமேகலை. நாம சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு மணிமேகலை பற்றி நாம் பேசுவதில்லை. பல காரணங்கள் அதற்கு. சிலப்பதிகாரத்தினுடைய கதை ஓட்டமே உணர்ச்சி மயமானது. அவங்க சொன்னாங்கல்ல, பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக ஒரு குரல் ஒலித்ததுன்னு. அது என்னுடைய குரல் முதல் குரலே அல்ல. அப்படி ஒலித்த முதல் குரல் கண்ணகியினுடைய குரல். 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஒரு எழுத்தாளர் படைத்திருக்க முடியும் என்பதை கற்பனையிலே கூட நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் படைக்கப்பட்டிருக்கிறாள் கண்ணகி. அவ வீட்டை விட்டு வெளியில வந்த பழக்கம் இல்லாதவன். அவன் கால் வெளியில வச்ச உடனே மதுரை வந்துருச்சான்னு கேட்கிறா. இன்னும் இப்பதான் கிளம்பி இருக்கா. அவளுக்கு மதுரைக்கும் புகாருக்கும் வித்தியாசம் தெரியாது. வாயத்திறந்து பேசியவள் அல்ல. கோவலனை பார்த்து நீலாம் நல்லா இருப்பியாடா, நாசமா போவா என்று கூட அவள் சொல்லவில்லை. மனசுக்குள்ள கூட நினைக்கல. சில மனசுல நினைச்சு வெளியில சொல்லாம இருக்கிறது வேற. மனசுல கூட நினைக்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, பொன்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று கோவலனை சொல்லுகிறார். நீ செஞ்ச வேலை சரியில்லை. அவ்வளவு சற்றுலா, அவ்வளவு மென்மையா. இப்படி மென்மையாக இருந்த கண்ணகி, அவ காதல் அந்த செய்தி வந்து விழுகிறது. கோவலன் கொல்லப்பட்டான், தவறான நீதி வழங்கப்பட்டது என்ற செய்தி வந்தது. கண்ணகி அப்படியே கீழே விழுந்தா. இளங்கோவடிகள் சொல்லுகிறார், விழுந்த கண்ணகி வேறு, எழுந்த கண்ணகி வேறு. விழுந்த கண்ணகி பேச பயப்பட்டவ. எழுந்த கண்ணகி மன்னனை எதிர்நோக்கி கேள்விகள் கேட்கிற அளவு வீரமாயிருந்த பெண். இவ்வளவு கலர்ஃபுல்லான, இவ்வளவு பிரம்மாண்டமான வீரம் செறிந்த கண்ணகியை கொண்ட காரணத்தினால சிலப்பதிகாரம் பேசப்பட்டது. ஆனால் எந்த காரணத்தினாலும் அந்த அளவு மணிமேகலை பேசப்படவில்லை. ஆனா மணிமேகலையினுடைய மைய பொருள் உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தமிழ் அறிந்த மக்கள். மணிமேகலை மாதவியினுடைய மகள் என்பது உங்களுக்கு தெரியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். மாதவி, கோவலன் இறந்தான், கண்ணகி வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுத்து அப்படியே கிளம்பி போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனேயே அவள்கிட்ட இருந்த செல்வங்கள் அத்தனையையும் கொண்டு போய் தானத்துக்கு கொடுத்து விட்டு துறவு பூண்டாள் மாதவி. மாதவி துறவு பூண்ட போது தன்னுடைய மகள் மணிமேகலை, அந்த மணிமேகலை வந்து அப்போ பூ தொடுத்துட்டு இருக்கு. பூ தொடுத்துட்டு இருந்தா சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை, டீனேஜ்ல இருக்கிற பொண்ணு பூ தொடுத்துட்டு இருக்கா. அப்ப மாதவி சொன்னா, இவள் கற்பு தெய்வம் கண்ணகியினுடைய மகள் என்று தன்னுடைய மகளை மாதவி அறிமுகப்படுத்துகிறார். அவ வயத்துல பிறந்த பிள்ளை. ஆனா எம் பிள்ளைன்னு சொல்லாம கண்ணகியினுடைய மகள் என்று ஏன் சொன்னால் தெரியுமா? எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னான்றதான் முக்கியம். ஏனென்றால் மாதவி ஒரு கணிகை என்ற காரணத்தினால் மணிமேகலையை நாட்டியம் ஆடுவதற்காக, ஏன்னா அன்றைக்கு நாட்டியம் ஆடியவர்கள் எல்லாருமே அந்த கணிகையர் குலத்தை சேர்ந்தவர்கள். அன்றைக்கு அவளை வந்து அந்த தலைக்கோலி கொடுத்து அவளுக்கு நாட்டிய அரங்கேற்றம் நடக்க வேண்டும் என்று மன்னனுடைய அவையிலிருந்து தூது வந்தது. அப்ப மாதவி சொன்னா, இவள் என் மகள் அல்ல, கண்ணகியின் மகள். ஏன் சொன்ன? ரெண்டு காரணம். ஒண்ணு, என்னுடைய மகள்னா தான் இவ குலத்தொழிலை இவளு செய்வான், தப்பா நினைச்சுப்பீங்க. என் மகளோட கற்பு தெய்வத்தினுடைய மகள். முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அந்த கண்ணகி அந்த பாண்டிய மன்னனையே அந்த பாடுபடுத்தினானா, அவளுடைய மகளான இவள் ஒன்னை என்ன பாடுபடுத்துவாடா? உள்ளே இருக்கிற பொருள். அந்த பொருள் அந்த மணிமேகலைக்கு பல துயரங்கள் வந்தது அந்த அரசனுடைய மகனினால். இந்த அரசனுடைய மகன் வந்து இவளை அடையணும்னு நினைச்சான். அப்போ மணிமேகலா தெய்வம் அவளை மணிபல்லவ தீவுக்கு கொண்டு போனது. அங்கேதான் அவளுக்கு கிடைத்தது அந்த அமுத சுரபி. அந்த அமுத சுரபியை கொண்டு பசித்த அத்தனை உயிர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற ஒரு தெய்வ பெண்ணாக மணிமேகலை மாறினாள் என்கின்ற காப்பியம் இந்த தமிழ் நிலத்திலே எழுந்து 1800 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்றால், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர் என்ற தத்துவம் எத்தனை காலமாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பசி என்ற உணர்வை பற்றி நம்ம பேசினோம். அதை வச்சு மிக மிக சிறப்பான சிறுகதைகள் தமிழிலே வந்திருக்கின்றன. நான் ஒரு கதை இங்க சொல்றேன். புதுமைப்பித்தனுடைய கதை. கணவன் மனைவி 2 பேரும், அவனுக்கு சரியா வேலை இல்லை, அதனால வீட்டில் காசு இல்லை. எவ்வளவு காசு இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் சமையலே செய்ய முடியல வீட்டில். 2 பேருக்கும் பசி. என்ன செய்வது?
ஆனா வறுமை இருக்கிற குடும்பங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த வறுமை வெளியில தெரியாதபடியே பெருமைக்கு எருமை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில அது தெரியாதபடியே வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த பொண்ணு சொல்றா, இது இப்பவும் நவராத்திரி சமயம் தான், இந்த கதை நடந்ததும் நவராத்திரி சமயம் தான். இப்ப நவராத்திரி நடந்துட்டு இருக்கு, கொலு வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டில். கொலு பார்க்க போனாக்க அப்ப சாப்பாடு போடுவாங்க, நம்ம கொலு பார்க்க போற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லி மனைவி சொல்றான். கணவன் சொல்றான், நல்ல யோசனை, அவங்க நம்ம கூப்பிட்டுருக்காங்க, கொலு பார்க்கவான்னு கூப்பிட்டுருக்காங்க, போல. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அவனை விட அவளுக்கு பசி அதிகம், அவளுக்கு ரொம்ப பசிக்குது. போன உடனே சாப்பிட மாட்டோமான்னு தேடிட்டு போறாங்க. ஆனால் அங்கே வந்து இந்த கொலுவுக்கு வந்தால் பாட சொல்லுவாங்க. நீ ஒரு பாட்டு பாடுற நிலைமையில இருக்கா இவ? சோத்த போடுறா முதல்ல. சரின்னு ஒரு பாட்டு பாடுறா. ரொம்ப நல்லா பாடுறிய, இன்னொரு பாட்டு பாடு. இவ பசியில செத்துட்டு இருக்கா இவ. இன்னொரு பாட்டையும் பாடுறா. சரி சாப்பிட போலான்னு அந்த வீட்டம்மா சொல்லுது. அப்பா கூப்பிட்டாங்கடா சாப்பிட. அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது பசியில. சாப்பிடலான்னு போறா. அப்பா அந்த பொண்ணு சொல்றா, ஆண்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டோம், நானும் நீயும் பரிமாறிட்டு பிறகு சாப்பிடலான்னு சொல்றோம். நான் இந்த இடத்துல கொஞ்சம் கதையை நிறுத்துறேன். இந்த வழக்கை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த பெண்ணு தான் சமைக்குது, அதுதான் சுத்தம் பண்ணுது, அதுதான் எல்லா வேலையும் முடிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதை வச்சு சாப்பிட வச்சுட்டு மற்றவங்களும் அதுக்கு பிறகு சாப்பிடணும். ஆனால் அப்படி ஒரு வழக்கம் நம்மில் இல்லை. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவ எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் அவ சாப்பிடணும். அந்த பெண்ணு வந்து வேற வழி இல்லை, சரிங்க பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்றேன். அந்த வீட்டுக்காரம்மா முதல்ல எல்லார் இலையிலையும் பாயசத்தை வச்சுது. இவ கணவனு சாப்பிட உட்காந்துருக்கேன். இவ கணவனுக்கு சாப்பிட மனசு இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் மனைவிக்கு எவ்வளோ பசி இருக்குன்னு தெரியும். அவளை விட்டு சாப்பிட அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் வேற வழி இல்லை. இந்த எல்லாருக்கும் பாயசத்தை வைக்குது, சோத்தப்போ வைக்குது. நெய் ஒரு கப்பில் வச்சு இந்த பெண்ணிட்ட கொடுத்து நீ எல்லாருக்கும் நெய் போடுமான்னு சொல்லுது. இவன் ஒவ்வொரு இலைக்குமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டே வர. அவள் வீட்டுக்காரனுடைய இலையில நெய்யை எடுக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இதுக்கு தான் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குன்னா. என்ன பழமொழி? ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டியோட கையே. அதாவது அந்த பழமொழி என்னன்னா, மற்றவங்க வீட்டு நெய் இந்த அம்மா எடுத்து தாராளமா கணவனுக்கு போட போற போது அந்த பழமொழியை சொல்லலாமா? சில பேருக்கு எந்த நேரத்தில் எதை சொல்றதுன்னு தெரியாது, ஆனா சொல்லுவாங்க. அதை எடுத்து போட வந்த அப்படியே நிறுத்திக்கிட்டா. ஒரு ஸ்பூன் நெய் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சொட்டு நெய்யை எடுத்து தன்னுடைய கணவனுடைய இலையில போட்டா. புதுமை பித்தன் கதை இப்படி முடிச்சாரு. ஒரு சொட்டு நெய்யை ஊற்றினாள், அவனுடைய இலையில் 2 சொட்டு நீர் விழுந்ததுன்னு எழுதுங்க. இந்த 2வது சொட்டு எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் தானே? அவள் கண்ணிலிருந்து வந்த சொட்டு, பசித்த வயிறினுடைய சொட்டு. இந்த கதையை புதுமை பித்தன் எழுதிலதான் எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையே இப்படி இருந்த வாழ்க்கை தான். இந்த கடைசியாக வந்து பேசுறதுல இதான் பிரச்சனை. நீங்கள் ஏற்கனவே நிறைய கைத்தட்டி டயர்டாக இருக்கீங்க. கைத்தட்டுறது என்பது ஒருவரை பாராட்டுவது மட்டுமல்ல. ஒன்று சொல்கிறேன், யார் மற்றவர்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் என்பதை நினைத்து வைக்கிறோம். இது வெளியில் மட்டும் இல்லை, வீட்லேயும் தான். ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும், குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒய்ஃப் நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும், குறை சொல்லக்கூடாது. சரியா போச்சா? கைத்தட்டுறது என்பது மற்றவரை பாராட்டுவது மட்டுமல்ல, அது உடம்பு ஆரோக்கியம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சான், அடிக்கடி கைத்தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு ஹார்மோன் சுரக்கும், செல்லு சீக்கிரம் வளர்ச்சி அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நன்மைன்னா உங்கள் ஆயுசில் 10 வருஷம் கூடும். அதனால் யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க கைத்தட்டுங்க. இருக்கிற வரையும் போதும்னா விட்டுருங்க. சார், அந்த ஆராய்ச்சியில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான் சார், அடிக்கடி கைத்தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது, நீளமாக வளரும்னு இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது. நான் நிறைய புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கேன். நாகப்பட்டினத்துக்கு வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன், புத்தக திருவிழாவுக்கு வரல.
ஆனால் புத்தக திருவிழாவில் ஒரு 8:30 மணிக்கு மேலே இவ்வளவு கூட்டம் பார்க்கறது இந்த மாவட்டத்தில் மட்டும்தான். நான் உள்ள நுழையும் போதே பார்த்தேன், ஒரு ராட்டினம் மாதிரி இருந்தது. பார்த்தோன்னே பயந்துட்டேன். என்னடா புத்தக திருவிழான்னா ராட்டினம் இருக்குதுன்னு. ஏன்னா ஒரு ஊரில் புத்தக திருவிழாவுக்கு போனேன். கரெக்டாக மேடைக்கு பக்கத்தில் பெரிய ராட்டினம், அன்புள்ள அப்படின்னு அது சொல்லுதில்ல. அந்த மேலேருந்து வரும்போது எல்லாம் ஓன்னு கத்துறாங்க, பேசவே முடியல. ஆனால் இவ்வளவு நல்ல ரசிகர்கள் கூட்டம் இந்த மாவட்டத்தில் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, நான் உள்ள நுழையும் போதே நிறைய பேர் செல்ஃபி செல்ஃபினாங்க. இப்போல்லாம் யாராவது செல்ஃபின்னு கேட்டால் தான் பயமாக இருக்குது. அது நல்லா இல்லைங்க. யாராவது சில பேருக்கு தான் அது எடுக்க தெரியுது. நம்ம மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்லைட் போட்டு எடுத்தாலே மூஞ்சி நல்லா இருக்காது. சில பேருக்கு செல்ஃபி எடுத்தாக்கா சில பேருக்கு தான் நல்லா வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூஞ்சி. அதனால் செல்ஃபி யாராவது எடுக்கணுன்னாலே பயமாக இருக்குது. ஒரு ஊரில் பேசிட்டு கிளம்பும் போது ஒரு 10-15 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. சரி எடுத்துக்கிட்டோமே, நமக்கு கூட மகிழ்ச்சியாக எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டோன்னே கார் வைக்க போகிறேன். ஒரு ஆள் தூரமாக வந்து சார் ஓடிடுறான். பார்த்தேன், சே இவ்வளோ நமக்காக ஓடி வர்றாரு மனுஷன் அப்படின்ட்டு வந்தார். கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டார். மூச்சு வாங்க எடுக்கிறான். தேங்க்ஸ் சார். நான் ஓகேங்கண்ணே. ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா, ஏம்பா யாருன்னு தெரியாமலே எடுத்தேன்னு. ஆமாம் சார், தூரமாக இருந்து பார்த்தேன், 4-5 பேர் எடுத்துருந்தாங்க, அதனால் கிட்ட வந்து முதல்ல எடுத்துட்டேன். நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வேணும்னா வச்சுப்பேன், இல்லைன்னா டிலீட் பண்ணிவிடுவேன் சார். நான் அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு புத்தக விழா. இவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க. சில இடத்துலலாம் பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு. ஆனால் ஒரு நல்ல ரசிகர் கூட்டம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அருள் பிரகாஷ் அந்த சர்க்கஸ் பற்றி சொன்னார். நான் என் மனைவி கூட சர்க்கஸுக்கு போனேன். எனக்கு இந்த சர்க்கஸு மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் அவ்வளோவா பிடிக்காது. முதல் காரணம், அதனுடைய டிக்கெட் விலை ஜாஸ்தி. பார்த்துக்கிறீங்களா? மேஜிக் ஷோலலாம் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காரணுன்னா 500 ரூபா 1000 ரூபான்னு இருக்கும். சர்க்கஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ரோல்னா விலை ஜாஸ்தி. சினிமாவில் பின்னால் உட்கார்ந்தா தான் விலை ஜாஸ்தி. அதனால் போக மாட்டேன். என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டேன். இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம். என்ன ஒன்றுனா, ஒரு ஆள் மரப்பலகையில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க. அந்த பலகை சுற்றுது. ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது. இவர் சொன்ன மாதிரியே தான். கத்தி போய் படலை, மரத்தில் தான் படுது. இது பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம். நம்ம வாய் சும்மா இருக்குதா? நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்போவுமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா உடனே நமக்கு ஈகோ இல்லை, உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, இல்லைவா அப்படி தான் அப்படின்னா, கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார். இல்லைங்க நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒய்ஃபாக கண்டு இருந்தது 6 கத்தி உள்ளே இறங்கியிருக்கோண்ணா. சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம், அந்த டோனு, பயந்துட்டேன். நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவன். சர்க்கஸில் வேலை செஞ்சுருந்தேன் வச்சியா முடிஞ்சது கதை. ரொம்ப வாழ்க்கையில் இங்கே எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள். நம்ம அருள் பிரகாஷ் வந்து மூளையுடைய உபயோகத்தை சொன்னார். ரொம்ப அற்புதமான பேச்சு. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம். ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஒரு பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணுமா, கரெக்ட். ஒரு கிளர்க்கு கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும், கரெக்ட், தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா? எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ,
அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையணும், எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, எது வெற்றின்னு நமக்கு தெரியல. இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், எது வெற்றி? சார் நான் ஒரு கவர்மெண்ட் கிளர்க் ஆகிட்டேன் சார், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார், ரிட்டைர்மெண்ட் சார், பென்ஷன் சார், வெற்றி. சார் நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் சார், அமெரிக்கா போயிட்டேன், அங்கேயே பெரிய சம்பளம், கிரீன் கார்டு வாங்கிட்டேன், அமெரிக்காலே செட்டில் ஆகின, வெற்றி. என்ன பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும், என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ, அப்போதான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க, நீ வளர்ந்தா தாத்தா மாதிரி வரணும்டா. நம்ம தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரி. எங்கள் தாத்தா மாதிரி வரணும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது. அவர் ரொம்ப நல்லவர், நம்மளால் அது முடியாது. அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார். எங்கள் தாத்தாக்கு 18 குழந்தை. அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுக்கிறாரு. ஆமாம் சார், அப்போ டெலிவரிலாம் கரெக்டாக ஆகிருக்கு சார். எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான் சார், எங்கள் தாத்தா கிட்ட வந்து இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டி போய் ஒரு மார்வாடி கிட்ட எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் 2 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார். ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையாம் சார். எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படி நிற்கிறாரு. அவரை வச்சுட்டு நாங்கள் பண்ண அந்த மாதிரி வர முடியாது. ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல், நாம் ரோல் மாடலாக இருக்கணும். இப்போ எனக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பொறுத்தார். எது தெரியும்? பொறுமை. இன்னைக்கு எது இல்லையோ அது. காலங்காலமாக எது குறைஞ்சின்னு வர்றது? பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார். ஒருத்தனுடைய நிறை குணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கோமான்றதான் இல்லை, பொறுமைன்றது இல்லைங்க. நிறைய பேர் பாருங்களேன், உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே. நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார். நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன், அவனும் பேச ஆரம்பிப்பான். அதாவதுங்க நேற்று பேப்பர் பார்த்தீங்களா, அதில் அப்படின்வான். நம்ம என்ன சொல்ல வரோம், அவன் என்ன கேட்குறான், நம்மளை பேசவே விட மாட்டான், அவனே பேசின்னு இருப்பான். எதுலையுமே பொறுமை இல்லை, எதுக்குமே பொறுமை இல்லை. பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள், அதுதான் நிச்சயம். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம். முதல்ல பொறுமை இருக்கணும். யாருக்கிட்டையாவது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்க. டைம் என்னன்னு கேட்டால் 8:40 முடிஞ்சு போச்சு. ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான். சார் டைம், உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் மாற்றி கட்டினு வரலாம். இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைமை சொல்லி தொலைக்கலாம். சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ஈகோ. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சாதாரணமாக பேப்பர் படிப்பான் சார், அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவான். பார்த்துக்கிறீங்களா? அரசாங்கம் ஏதாவது முடியாது, அதெல்லாம் முடியாது. ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், 8 பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு 9வது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் மாட்டிக்கினான். அதை போட்டிருக்கான். நம்ம பேப்பர்காரங்க குறும்பு ஜாஸ்தி சார். 8 பெண்களை ஏமாற்றணுன்னா என்னன்னு போடுவீங்க சார்? களவாணின்னு போடணும், கேடின்னு போடணும், பொறுக்கின்னு போடணும். ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான். காதல் மன்னன் கைது. எது 8 பொண்ணை ஏமாத்தினான். படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது, நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல இருக்குன்னு. இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே, குதிக்கிறான், பிபி வருது. அந்த படித்து என்ன இருக்குது அந்த அளவு பொறுமை கிடையாது. இவனெல்லாம் என்கவுண்டரில் முன்னதான் அந்த மாதிரி 8 பெண்களை கெடுக்குது ஆண்கள். இப்போ ஒரு அம்மா மாட்டிக்கிருக்கு, சத்தியான ஒரு அம்மா.
52 ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குது. ஆமாங்க, 52 நாட் அவுட், போலீஸ் பிடிச்சிச்சு, இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம். அதனால் இவன் என்கவுண்டர் போடணும். பொறுமை. படிச்சியா? பொறுமை. யோசி. ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியல, இவன் எப்படா 8 சமாளிக்க? அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி. ஏன் டென்ஷன் ஆகிற? சார் டாக்டர் கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்திலுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது, எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடுங்கிட்டான்றான். டேய், அவன் MD MCA வச்சு படிச்சுட்டு பிடுங்கிட்டானா? ஏன்டான்னு ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல. என்ன டாக்டர் அப்படின்னா, எனக்கு கூட கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா என்னடா உடம்புக்குன்னு, முட்டி வலின்னா. டேய், முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும். முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் கியூவில் நின்று இருக்கோமா, இல்லை கியூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல. கியூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட தானே போகிறோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ. அங்கே எதுக்கு அர்ஜென்ட் காமிக்கிற? ரொம்ப கஷ்டம் சார். சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில்? அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். முன்னாடிலாம் சிறப்பு தரிசனமே கிடையாது, எல்லா தர்ம தரிசனம் தான் இருந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும். அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது, சாமி சாமி சாமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு 20 ரூபா சாமி சாமினா. அவர் பாவம் நல்லவராக இருந்தார், 20 ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோன்னாரு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு. போட நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்கிறீங்களா, இடிச்சிட்டு போகிறான் சார். எதுக்கு? நீ 9 சுற்று சுற்றவே வேணாம், கடகடன்னு சுற்றி எத்தனை நம்பர் சுற்றினான்னு அவனுக்கு தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி. எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார். ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. இந்த பையன் வந்து ஜப்பான் பையன், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஃபாதர்கிட்ட, இவன் உல்ட்டாவாக இருக்கான், கடவுள் இல்லவே இல்லைன்றான், எந்த கடவுளும் இல்லைன்றான், மதம்லாம் கடவுளே இல்லைன்ட்டான் அப்படின்னாரு. ஃபாதர் சொன்னாலாம், டேய் நீ ஒரு 6 மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போம் அப்படின்னார். அமெரிக்காவில் போய் இருந்தான், இருந்துட்டு வந்தான். ஃபாதரை பார்த்தான், இப்போ சொல்லு கடவுள் இருக்காரா? இல்லை ஃபாதர். அப்படியா, சரி நீ ஒரு 6 மாதம் சைனாவில் போய் இருப்போம் அப்படின்னாரு. சைனாவில் போனான், ஒரு 6 மாதம் இருந்தான், வந்துட்டான். கடவுள் இருக்காரா? இல்லை. அப்போ நீ இந்தியா போ, ஒரு 6 மாதம் இருந்துட்டு வேணாம். சார் 5 நாளில் திரும்ப வந்துட்டான் சார். கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்னா, ஏன்னா அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை, இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னு. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான். ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது வந்து இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள், அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க, இன்னைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குதான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டுறான்.
இப்போடு பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வர்றாரு. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னாரு. மறுபடியும் ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது பண்ணலாம். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான், விடுங்க அப்படின்னாரு. சார் நிதானம் இருக்கணும் சார், பொறுமை இருக்கணும் சார். யாராவது நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாரு, யாராவது உன்னை இகழ்ந்தா கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றாரு. எப்படி முடியணும். நான் அந்த அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சார். எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டு, பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்டு. என்ன பண்ணிட்டார் ஜிஎம், நீ வந்து சீஃப் கெஸ்ட் டெல்லியிலேருந்து வந்தார், அவரை ரிசீவ் பண்ணு, ஹோட்டலில் போடு அப்படின்னாரு. ரைட்டுண்ணா. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ். ஓகே. இல்லை என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாரை விட எனக்கு தான் வேதனை அதிகம். நமக்குன்னு சொல்லி வச்சா மாதிரி வர சீஃப் கெஸ்ட்டு நைட்டு 2 மணி ஃப்ளைட்டில் வரான். ஏர்போர்ட்டில் போய் காத்துன்னு இருந்தேன். 2 மணிக்கு வந்தான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டேன். தேங்காய் எண்ணெய் கிடைக்குமாண்ணா, 2 மணிக்கு வெளில போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தேன். நான் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன், இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஃபில்டர் காஃபினா கொல்லப்படாதீங்க சார். 5 மணிக்குன்னு வீட்டில் போயிட்டு ஒய்ஃபை எழுப்பி 5 மணிக்கு ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு வந்து போய் கொடுத்தேன். அவ்வளோ வேலை செஞ்சேன். அடுத்த நாள் கார் பார்க்கிங்கு. இந்த எந்த இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மரியாதை கூடுதல். ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் ஆஃபீஸ் லேடிஸுக்கெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு வேலை கிடையாது, பல பட்டு போடுவேன். ஆஃபீஸ் செலவுலேயே பூ வாங்கியிருக்கோம், தலை ஃபுல்லாக பூ வச்சுக்கோம், எல்லாம் ஆஃபீஸ் செலவு. அவங்க செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா சார், சீஃப் கெஸ்ட் வரும்போது குத்துவிளக்கு ஏற்று வரல, அதுக்கு அந்த மெழுகுவர்த்தி எதுவுமே கொடுக்கும் பாருங்க, அவ்வளோதான். எல்லா ஃபோட்டோலையும் அதுதான். என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, நான் கார் பார்க்கிங்கில் வெந்து வேகாமல் நொந்து நூலாகி போனேன். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆல்பத்தை பார்த்த எம்டி என்ன பண்ணிட்டாரு, நான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி லீவுன்னு நினச்சிருக்கிறாரு. கூப்பிட்டு திட்டாருங்க எல்லாரும். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நீங்கள் லீவ் போடுறது எப்படி சார் நியாயம், நாங்கள்லாம் லூஸாக ஊடுறாரு. அவருக்கு தெரியல, அவமானம் போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நிலைமை தெரியும். நான் வெளியில் வந்த பிறகு ஜிஎம் போய் சொல்லியிருக்காரு, சார் இருந்ததுலேயே அந்த ஆள் தான் ஜாஸ்தி வேலை செஞ்சான், விஐபியை கூட்டணும் தான், கார் பார்க்கிங்லேருந்து தான், அதனாலேயே வந்து எந்த ஃபோட்டோலேயும் அவர் இல்லைன்னு. நம்ப மாட்டீங்க, பொறுமை காத்ததன் விளைவாக அந்த எம்டி மறுபடியும் கூப்பிட்டு, எம்டி என்கிட்ட சாரி கேட்டது மட்டும் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்தாரு. பொறுமை என்பது உண்மையிலேயே உங்களுக்கு யாராவது திட்டினா கூட சரி, உங்களுக்கு பணம் கண்டிப்பாக பணம் வரும் சார். பொறுமையாக இருக்கணும் சார், எல்லாத்துக்கும் கோச்சிக்க முடியாது. அதுவும் 20-24 வயசில், 25-30 வயசில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது வச்சுங்க, அப்போல்லாம் நம்ம எவ்வளோ ரத்த சூடு, பொறுமை கிடையாது, டீனேஜ், எல்லாத்துக்கும் கோபம் வரும். கோவப்படக்கூடாது. நம்ம நிறைய பேர் கோவப்படுறதில்லை. இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க, ஆச்சா தாலி கட்டினேன். தாலி கட்டிட்டு அப்படி திரும்புகிறேன். எங்கள் மாமனார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன்னாரு. எனக்கு சுருன்னு கோபம் வந்தது. அப்போது 25 வருஷமாக இருந்தால் பொண்ணு வளர்க்கலை, ஒரு பாரம் கல் வச்சின்னு எவனாவது இழிச்சவன் வந்தால் அவன் தலையில் கட்டிடலான்னு வெயிட் பண்ணிக்கிறான். நம்ம மாட்டிக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.